அனைவருக்கும் வணக்கம். எது சுதந்திரம்? அகன்றது அந்நியின் நரித்திரம், வென்றது நம் பாரதம். அகிம்சையில் கிடைத்தது சுதந்திரம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். எது சுதந்திரம்? சுயமாக சிந்தித்து சுயமாக ஒரு முடிவினை எடுத்து அதன்படி நம்மால் செயல்பட முடியாமனால் அதுதான் சுதந்திரம். அதுபோன்ற நம்மீது ஒரு கருத்தினை திணிக்காமல் இருப்பதே சுதந்திரம்தான். கற்றற்ற சுதந்திரம் என்பது எப்போதும் ஆபத்தானது. தற்கால தீர்வாகவே இருக்குமே தவிர பாதுகாப்பு இல்லாதது. சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் நமக்கு தோன்றியதை செய்யலாம் என்றால் உலகம் எப்படி இருக்கும்? குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நினைத்து பார்க்கவே அச்சமாக உள்ளதல்லவா? சுதந்திரத்தை அனைவரும் சுதந்திரமாகவே பயன்படுத்த சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுகின்றன. அந்த கட்டுப்பாடுகள் நமக்கு திணிப்பது யார்? நம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அல்லவா? நமக்கு முதலில் வெறுப்பாக தான் தோணும். ஆனால் அவர்களின் பட்டத்தினை பறக்கவிடும் நூல் போன்றவர்கள். அந்த நூல் என்னும் கட்டுப்பாடு அறிந்துவிட்டால் நாம் எங்கோ பறந்து சிக்கிக்கொள்வது உறுதி. நம் வாழ்க்கை என்னும் பட்டம் உயரப்பறப்பதும் பாதியில் அறுந்துவிடுவதும் அவரவர் கையில் தான் உள்ளது. இனம் மொழி கடந்த அனைவரையும் நேசிப்போம். தேசம் மீது நேசம் கொள்வோம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.